நிகழ்வுகள். என்ன மாப்பிள்ளாச்சு? ஏதாச்சும் அவங்கள பத்தி தெரிஞ்சுதா? மச்சி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியலடா. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஒரு மாதிரி நாகராஜ் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாலா? இல்லைம்மா, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது. ஒன்னாண்ட ஃபோன் பண்ணி தான் பேசினாங்களா? எனக்கு எந்த காலும் வரல நாகராஜ். மச்சி என்ன மச்சி எங்கே போனான்னு தெரியல மச்சி. ஒரு மாதிரி பயமா இருக்குதுடா. பயப்படாதீங்க நாகராஜ், அவளுக்கு எதுவுமே ஆயிருக்காது. மாப்பிள்ள வீட்டில் யார்ட்டையாவது சொல்லிட்டு போனாங்களாடா? இல்லைடா, அதான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எங்கே போனாலும் சொல்லாமல் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட்னா ஃபோனை தான் அடிப்பாங்கடா. தெரியுமாடா, காலைல கூட என்ன சந்தோஷமா தானே பேசினாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பயமா இருக்குதுடா. சரிடா மாப்பிள்ள, நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கடா. நம்ம இப்படி பேசிட்டே இருந்தா டைம் தான் ஆகும். முதல்ல போய் தேடி பார்க்கலாம் வாங்க. சரி மாப்பிள்ள, வா போலாம். வா மஞ்சு. அண்ணே, மஞ்சள் கலர் புடவை கட்டி யாராவது போனாங்களா? இல்லப்பா, அப்படி யாரும் நான் பார்க்கல. இல்ல, தெரியாது. தெரியாதானே? சரி வா மஞ்சு. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னடா ஆச்சு? என்னடா எங்கெல்லாம் தெரியுது, பயமா இருக்குதுடா. டேய், ஏன் மாப்பிள்ள பதட்டப்படுற? பதட்டப்படாம என்னடா பண்றது? மஞ்சு, உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. ஓகே. ஹலோ. அங்க வேதம் வந்திருக்காளா? சரி. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, கண்டுபிடிச்சு. நீ ஏன் ஏதாச்சும் நினைக்காத மாப்பிள்ள, அதான் கால் பண்ணி கேட்க சொல்லியிருக்கேன்ல. எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம்லடா. எங்கேயுமே போகல, யாருக்கும் ஃபோனும் பண்ணல. மாப்பிள்ள, அந்த கோயில் தர்மகர்த்தா சொல்லி கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அங்க ஏன்டா இவங்க போக போறாங்க? இல்லடா மாப்பிள்ள, விசாரிச்சு பார்ப்போம். ஆர்டர் விஷயமா அவங்களுக்கு எதுக்காவது ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொன்னாங்க? நம்ம அவங்களுக்கு எதுவுமே தெரியல, நாங்களாம் அவங்க வரவே இல்லையாண்டா. நாகராஜ், அவ வெளியில போயிருந்தானா கண்டிப்பா இந்நேரம் ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஆனா இது வரைக்கும் அவ இன்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா கண்டிப்பா அவளை யாரும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்கணும். என்ன மஞ்சு சொல்ற? ஆமா நாகராஜ், கண்டிப்பா இதுதான் காரணமா இருக்கும்.
அவளுக்கே தெரியாம அவளை யாராவது கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? மறுபடியும் சொல்றேன், நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கூடாது. மீறி அப்படி பண்ண என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இருக்கு. யார் மேல? நான் நேர்ல போய் பார்க்கறேன். டேய் வண்டில ஏறா. எங்க போறீங்க? நானும் வரேன். இல்ல வேணாமா, நீ 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 வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போ. டேய் வாடா. பார்த்து போ மஞ்சு. ஆ. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. டேய் சுந்தர், உன் போன்ல நாகராஜனை கூப்பிடு. சரிப்பா. அண்ணா சொன்னா. உன் அண்ணன் இல்லடா, நான் தான் உங்க அப்பா பேசுறேன். எங்க இருக்கிற? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்கிற? அது நான் அது சொல்லுடா, நீ எங்கடா இருக்கிற? அப்பா சொல்லுங்கப்பா, லைன் தான் இருக்கிறேன். வேதா இருந்தா கூப்பிடு. அவங்க பக்கத்துல இல்லை, அவங்க வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்கப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானா? நீ ஏன் போகல? ஆமாப்பா, அங்கதான் போயின்னு இருக்கிறேன். ஏடா, ஃப்ரெண்டை பார்க்க இதான நேரம், அப்படி போறதுன்னா சொல்லிட்டு போவேனா? இவ்வளவு நேரம் ஆச்சு, நாங்களா ஒரேடா இருக்கோம்ல. சீக்கிரம் வேடா. சரிப்பா. என்னாச்சுப்பா? வேதாவோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்களா? சொல்லிட்டு போக கூடாது. டேய் இருடா. தம்பி, என்ன தம்பி இந்த நேரத்துல? கல்பனா நீ எங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்தது? கல்பனா நீ எங்கன்னு கேக்குறலங்க. இல்ல இந்த நேரத்துல வந்திருக்கீங்களேன்னு தான். தம்பி தம்பி, கல்பனா நீ நெல்லுப்பா. கல்பனா தூங்குறா. கூப்பிட போறீங்களா இல்லையாங்க நீங்க? கல்பனா நீ தம்பி சொல்றேன், வெளிய வாங்க கல்பனா. அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்கல்ல. அண்ணே என்ன? வேதாஜி எங்க? ஆ? என்னது? வேதாஜி எங்கன்னு கேட்டேன். என்ன குடிச்சிருக்கியா? அண்ணே விளையாடாதீங்க. என் வேதாஜி எங்கன்னு சொல்லுங்க. என்ன தம்பி, இன்னைக்கு போதை ஓவர் ஆயிடுச்சா? ஏங்க நீங்க கலாய்க்காதீங்க, அதுக்கான நேரம் கிடையாது. தயவு செய்து சொல்லுங்க, வேதாஜி எங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எல்லாமே பிரச்சனை தான். என் வேதாஜி காணோம். 6 மணி நேரம் தேடுங்கிறேன். எங்க வச்சிருக்கீங்க அவளை? அவளுக்கானா வேற எங்கேயாச்சும் போய் தேடு. என்கிட்ட வந்து கேக்குற? தம்பி என்னப்பா சொல்ற? வேதாவா காணுமா? எத்தனை மணில இருந்து காணோம்? என்னடி நீ பொண்டாட்டியை காணோன்னு தவிச்சு போய் வந்து நிக்கிறாரு, அவருக்கு பதில் சொல்ல விடாம அச்சு பூச்சுன்ற. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அவ எங்க நீ என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? தம்பி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? மா, அவருக்கு அவர் பொண்டாட்டி வேணுமா? இங்க வந்து தேடிட்டு இருக்காரு. அவ சின்ன பாப்பால நாம தூக்கிட்டு வந்துட்டோன்னு பயத்துல கேக்குறாரு. அண்ணே இந்த பாருங்க, விளையாடாதீங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என் கூட பிரச்சனையா? என் கூட பிரச்சனை, என் கூட மோதுங்க. ஏங்க அவங்கள போய் பாவுங்க. அவங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. விளையாடாதீங்க. இத பாரு, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. பஞ்சாயத்து, இவருக்கு போதை ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அண்ணே மரியாதையா பேசுனுக்கிறேன். நீங்க தயவு செய்து விளையாடாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு தெரியும்.
ஆரம்பத்துல நீங்க ரெண்டு பத்தி பிரிக்க நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அவங்களை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஆமா, அவ சீதை, நான் ராவண, இவரு ராமரு. ராம கிட்ட இருந்து சீதைய பிரிக்கிறாங்க. யோ போயா. அண்ணே வேணா, நீங்க மரியாதை பேசுனீங்க. அவங்களை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அவ எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. நீ அவளை என்ன பண்ணியோ யாருக்கு தெரியும்? இல்லனா மல்லிகா விஷயம் தெரிஞ்சு எங்கயாவது ஓடி போயிருப்பா. ரோட்ல எங்கயாச்சும் தேடி பாரு. அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தேவையில்லாம் பேசுனீங்க சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு அவ எங்கன்னு தேடி வந்து இங்க வந்து நிப்பியா? எனக்கு தெரியும். நீங்க தான் அவளை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கீங்க. எங்க அவங்க? இத பாரு, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றேன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கொடுங்க. உங்களுக்கு மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா? நானும் கொடுக்குறேன். நீங்க தான் ஏதாச்சும் கட்டி வச்சுக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துமா? போய் தாராளமா பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அண்ணி அண்ணி ஏன் இதை பண்ணுகிறீங்க? அண்ணி நான் தப்பு பண்ணிடுறேன். மனுஷங்க உங்களுக்கு 2 அடியை அடிக்கணும் கூட அடிச்சு இப்படி பண்ணாதீங்க. அண்ணி தயவுசெய்து எங்க இருக்க சொல்லுங்க. அண்ணி வேதாச்சு நம்மளால இருக்க முடியாது. அண்ணி புரிஞ்சுக்க ப்ளீஸ். அண்ணி அவங்களை எங்க நீ வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அண்ணி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணி அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அண்ணி தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்க. அண்ணி ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீயும் என் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னும் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தம்பி, அவ தான் தெரியாதுன்னு சொல்றாள்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டு பிரச்சனை பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. என்னடி நீ? இந்த பாருங்க, நானும் பொறுமையா வருகிறேன். நீங்க வேண்டாம் பண்ணுகிறீங்க. ஒழுங்கா கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? இந்த பாருங்க, என் வேதாச்சு ஏதோ ஆச்சு வச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு யாரும் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய், நிறுத்து. இந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் இங்க பேசாத. போ, முதல்ல வேதாஜி எங்கன்னு தேடி கண்டுபிடி. சும்மா இங்க நின்னு கத்திட்டு இருக்க. அவங்க கிட்ட மரியாதை சொல்ல கேட்க மாட்டாங்க. இங்க தான் இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம் மாப்பிள. நான் சொல்றதை கேளு. டேய் மாப்பிள, இனிமேல நம்ம வேதாச்சியை தேட வேணாம்டா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க பாத்துப்பாங்கடா. டேய், இதுக்கு ஒரே வழி அதான்டா. வேதாஜி எங்க இருக்காங்க, இல்ல யாராச்சும் அவங்கள கடத்தி வச்சிருக்காங்களான்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்கடா. டேய் வாடா போலாம். எடு வண்டி எடு. கேட்கறவங்க கேட்டா வர வேண்டிய பதில் தானா வரும். பொண்டாட்டிய காணோன்னு பையன் இவ்ளோ பதட்டப்படுறானே. மாப்பிள என்னாச்சு மாப்பிள? இல்ல மச்சி, வேணாண்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது எனக்கு சரியா படலடா. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாண்டா, நாமளே தேடி பார்த்துருவோம்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாண்டா. டேய், போகலான்னு முடிவு பண்ணி தானடா கிளம்பணும். இப்ப என்னடா நடுவில் இப்படி பண்ற? ஸ்டேஷன்ல போய் என்னடா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ற? என்னன்றா கொடுக்க சொல்ற? அவங்க தேவையில்லாம ஏடா விடமா என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அது நல்லா இருக்காதுடா. அது உனக்கு சொன்னா புரியாது. தயவுசெய்து நீ விட்டுருத. அது மட்டும் இல்லடா, ஏதாச்சு பாவம்டா. அவங்க அவர் அந்த ஊரே தெரிஞ்சு நல்லா இருக்காதுடா. அது அவங்க பேருக்கும் நல்லது கிடையாது, அது குடும்பத்துக்கும் நல்ல பேர் கிடையாதுடா. அதான் சொல்றேன். டேய், அவங்கள பத்தி நமக்கு தெரியும்டா. எவன் என்ன கேள்வி கேட்டா நமக்கு என்னடா? மாப்பிள, இப்போதைக்கு வேதாஜி நமக்கு கிடைக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். ஓ, இன்னும் புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. நான் வேதாஜி பத்தி யோசிச்சாகணும், அதே நேரத்தில் குடும்பத்தோட மானத்தை பத்தி யோசிச்சாகணும். குழப்பமா இருக்குதுடா. மாப்பிள, நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. வேதாஜியை விட குடும்ப மானம் இப்ப ரொம்ப முக்கியமாடா. ஏன்டா கிறுக்கா, எவன் என்ன பேசுனா நமக்கு என்னடா?
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் மாப்பிள அவங்க ஒரு 4 பக்கத்துல தேடுவாங்க. நம்ம 2 பேரும் இப்படி தேடிக்கிட்டு இருந்தோம்னா அதுல எந்த விதமான பயனும் இல்ல. நாம இப்படி நேரத்தை கடத்த வேதாஜிக்கு தாண்டா ஆபத்து. டேய், ஒரு பையன் காணாம போனாலே அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுவோம். வேதாஜி ஒரு பொண்ணுடா. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளால தெளிவாவே சொல்ல முடியாது மாப்ள. இப்படி நம்ம 2 பேரும் மட்டும் தேடனோம்னா நிச்சயம் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதுடா. டேய், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்குள்ள நம்ம போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துருவோம்டா. அதுதான் மாப்பிள்ள இப்ப நம்ம எடுக்கிற புத்திசாலித்தனம். இதுக்கு மேலே உனக்கு விளக்கமா சொல்லணுமா மாப்பிள்ள? தயவு செஞ்சு வண்டி எடு, நேரத்தை கடத்தாத, யோசிக்காத மாப்பிள்ள, எடு. போலீஸ் ஸ்டேஷன் மாப்பிள்ள. இப்போதைக்கு நமக்கு இதான் ஒரே வழி. பேசாம வா. யோ கூட்டிட்டு போ. சரிங்க. யோ அந்த பக்கம் வா. எங்கடா? அங்க போ. சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்கிட்ட பேச சொல்லுங்க. சார் ஒய்ஃப் காணும் சார். கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அவங்க மாப்பிள்ள எங்க சார்? அவரை போய் பார்க்க சொல்றாரா? என்ன வேண்டா, அவர்கிட்ட எழுதி கொடுக்க சொல்றாரு போல. கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணுங்க. உட்காருங்க. என்ன கம்ப்ளைண்ட்? ஒய்ஃப் காணும், வீட்டுக்கு ஒன்றும் வரல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி கொடுங்க. என்னடா எழுதி கொடுக்க சொல்றாரு மாப்பிள்ள. இந்தா எழுது. போய் இன்ஸ்பெக்டர் பாருங்க. உண்மை சொல்றதுக்கு விடாதீங்க சார். அவனை அடிங்க சார். ஆமா அடிங்க சார். நல்லா அடிங்க சார் அவனை. அப்பதான் உண்மை வெளியே வரும். அவன் அப்படித்தான் சொல்லுவான். பிடிச்சி வளர்த்து விடுங்க. சின்ன புள்ள வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அவெல்லாம் இருந்து என்னையா சாதிக்க போறான் சார்? சார் பா, சரி உட்கார். முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சொல்லுங்க, என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? அது ஒய்ஃப் காணும் சார். வீட்டுக்கு வரல. எப்போ இருந்து காணோம்? சாயந்தரத்துல இருந்து. வெளியில ஏதாவது விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம். இல்ல எங்க போறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல, அவங்க எதுவும் சொல்ல. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் வேற யாராச்சும் அவங்களை திட்டினாங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார். முன்னாடி எப்போவாச்சும் இப்படி வெளியில் போயிட்டு லேட்டாக வந்திருக்காங்களா? அவங்க கொஞ்சம் லேட்டானா கூட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க சார். அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார். ஏன் கேட்குறேன்னா, ஒருவேளை யாராவது அவங்களை கடத்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், அவங்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? பண்ணி பார்த்தோம் சார். சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, சண்டை ஏதாச்சும்? இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சொந்தமாக ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இப்போ தான் சார் எழுதி கொடுத்தோம். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் கூட வேற யாராச்சும்? மாப்பிள்ள என்ன சார் பேசுறீங்க சார்? தப்பு சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இல்லை சார், இப்பெல்லாம் பேசக்கூடாது சார். சார் பொண்டாட்டி பத்தி தெரியும் சார், இப்பெல்லாம் பேசாதீங்க சார். எப்படி சார் நீங்க இப்படி கேட்கலாம்? நல்லா இல்லை சார். பெரிய மனுஷன் என்னடா பேசுறாரு அவரு? விடுறா, தப்பு சார். உட்காரு தம்பி. இல்லை சார், நீங்க இப்படி பேசக்கூடாது சார். அட உட்காரியா. ஏய் மாப்பிள்ள, உட்காருங்கிறல்ல, தயவு செஞ்சு உட்கார்றா. சாரி சார். என்னடா பண்ற? எது கோபப்படுற? கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் தான். அதுவே இப்படிலாமா சார் கேட்பீங்க? உன் பொண்டாட்டி நல்லவதாப்பா, நான் இல்லைன்னு சொல்லியே. நாலா பக்கம் விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிதான் உண்மை என்னன்னு தெரியும். அதுக்குன்னு இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் இந்த பாரு, இங்க வர முக்காவாசி கேஸ் அப்படித்தான். அதனாலதான் கேட்டேன். ரொம்ப நல்லவங்க சார். அவங்க ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது.
சரி அவங்க அங்க அடையாளங்களை சொல்றியா? ஈவினிங் வெளியில போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க? அவங்க எப்பவுமே புடவையில் தான் சார் இருப்பாங்க. என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க? கலரு கலரு சரியா நோத்து மாட்டேங்குது சார். அட வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்களாப்பா, கேட்டு சொல்லு. அதை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை சார், அவங்களால என்னென்ன புடவை இது, அது என்னென்ன கலர் இது, அதெல்லாம் எனக்கு அத்துப்படி சார். நான் வீட்டில் போய் பார்த்தா அதுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா சார்? சரி, போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். வா 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 வா. என்ன விட்டு போயிடுவீங்களா? என்னங்க இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க, நான் உங்களை விட்டு போகலாம் மாட்டேங்க. சத்தியமா? சத்தியமா.